friends, welcome to my blog Love to Cook. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி சிக்கன் பிரியாணி. சிக்கன் வந்து 1 கிலோ எடுத்துர்க்கேன். அதில் 1/2 டேபிள்ஸ்பூன் மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கலாம். 1.5 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். 4 டேபிள்ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கலாம். 4 டேபிள்ஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கலாம். 5 டேபிள்ஸ்பூன் கரம் மசாலா தூள் ஆட் பண்ணிக்கலாம். தயிர் 1/2 கப் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ சிக்கனுக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம போட்டிருக்க மசாலாலாம் சிக்கனை நல்லா கோட் ஆகுற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் ஆகிருச்சு. 1 ஹவர்லேருந்து 1.5 hour வரைக்கும் சிக்கன் ஊற வச்சுக்கலாம். இப்போ 1 hour ஆகிடுச்சு. பிரியாணிக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். சிக்கன் ஊற வச்சது, புதினா 2 டேபிள்ஸ்பூன், சோம்பு, பட்டை, லவங்கம், ஏலக்காய், பிரிஞ்சி இலை, 4 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 3 தக்காளி பொடியாக கட் பண்ணது, 5 வெங்காயம் கட் பண்ணது, கொத்தமல்லி, 4 பச்சை மிளகாய். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் 6 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். 2 டேபிள்ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதும் பட்டை, லவங்கம், ஏலக்காய், பிரிஞ்சி இலை ஆட் பண்ணிக்கலாம். சோம்பு ஆட் பண்ணிக்கலாம். சோம்பு நல்லா பொரிஞ்சதும் வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் பாதி வதங்கினதும் புதினா ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி பாதி வதங்கினதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஊற வச்சு சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். பிரியாணிக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நம்ம ஆட் பண்ண ஆயில் வந்து பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கிக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர ஸ்டார்ட் ஆகியிருக்கு. கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். பிரியாணிக்கு தேவையான தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு 3/4 கிலோ அரிசி எடுத்திருக்கேன். அது வந்து 5 டம்ளர் அரிசி வரும். 10 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தண்ணி நல்லா கொதிக்குது. நம்ம கழுவி வச்சிருக்க பாஸ்மதி அரிசி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ பிரியாணி வந்து பாதி வந்திருக்க அரிசி. இந்த ஸ்டேஜில் புதினா ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து கேசரி பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஒரு 15 நிமிஷம் தம் போட்டுக்கலாம். இப்போ நம்மளோட பிரியாணி ரெடி. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட பிளாகை லைக் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.